அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் புதன்தின நிகழ்வுகள். விண்ணேற்பு நமதன்னை பேராலயத்திற்கு சென்று அங்கு ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், குறுமடமானவர்கள், பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை சந்திப்பார். இந்தோனேசியா நாட்டில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் புதன்கிழமையின், அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதியின் பயணத்திட்டத்தை காலை தனியாக திருப்பலி நிறைவேற்றுவதுடன் துவக்க உள்ளார். அதன்பின் திருப்பீட தூதரகத்திலிருந்து 2.9 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள அரசு தலைவர் மாளிகைக்குச் செல்வார். தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள மெர்டேகா வளாகத்தின் வடபகுதியில் அமைந்திருக்கும் அரசு தலைவர் மாளிகையில் திருத்தந்தைக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. அதன்பின் அரசுத் தலைவர் ஜோகோ விடோடோ அவர்களை அரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடுவார் திருத்தந்தை. அதன்பின் அரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள இஸ்தானா நெகாரா என்ற அரங்கிற்கு நடந்து சென்று அங்கு அரசியல் தலைவர்கள், இந்தோனேசியாவிற்கான பல்வேறு நாடுகளின் அரசு தூதுவர்கள் ஆகியோரை சந்தித்து உரை வழங்குவார். இதுவே இந்தோனேசியா நாட்டில் அவர் வழங்க உள்ள முதல் உரையாகும். இவ்வுரையை முடித்தபின் அங்கிருந்து 2.9 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள திருப்பீட தூதரகம் சென்று இந்தோனேசியாவில் பணியாற்றும் இயேசு சபையினரை சந்தித்து அவர்களோடு சிறிது நேரம் உரையாடுவார். அதன்பின் மதிய உணவருந்தி ஓவெடுத்தபின் மாலையில் திருப்பீட தூதரகத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள விண்ணேற்பு நமதன்னை பேராலயத்திற்குச் சென்று அங்கு ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், குறுமடமானவர்கள், பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை சந்தித்து உரை ஒன்றும் வழங்குவார். அதன்பின் பேராலயத்திற்கு மிக அருகாமையில் உள்ள இளையோர் இல்லமான கிரப் எம்யூதத் சென்று அங்கு ஸ்கோலர்ஸ் அக்கரண்டஸ் அமைப்பின் அங்கத்தினர்களை, அதாவது இளையோரை சந்தித்து அவர்களோடு உரையாடி மகிழ்வார் திருத்தந்தை. இத்துடன் அவரின் புதன்தின திருப்பயண நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.